அனைவருக்கும் வணக்கம் गाइस இயர்லி மார்னிங் நான் வீடியோ போட்டுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓ அண்ட் ஆர்எம் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால்ஃபர் சரிங்களா. இதுக்கான கால்ஃபர் வந்து நம்மளுக்கு முடி போகிற கண்டிஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 days தான் இதுக்கு டைம் இருக்குது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆர்ஓ அண்ட் ஆர்எம் டிவிஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் தாராளமாக போடலாம். அப்ளிகேஷன் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் இந்த மாதிரி டைம் வந்து முடிய போகுது, போடாதவங்க தயவு செஞ்சு போட்டுருங்க. இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதோடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான், 100 ரூபாய் தான். எல்லாம் உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக் பார்த்தீங்கன்னா சரிங்களா. இதோட லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 17, இன்னும் 6 days தான் டைம் இருக்குது. அதனால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுனால நீங்கள் உடனே அட்டன் டைமில் நீங்கள் விண்ணப்பிச்சிடலாம் சரிங்களா. உங்களுடைய ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து நீங்கள் 100 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். ஃபீமேல் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீ சரிங்களா. அவங்களுக்கு எக்ஸாம் கட்டணம் கிடையாது. மற்ற எல்லாமே நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25. இந்த 25 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் சரிங்களா. ஜென்ரலாக வந்து 25 கேட்குறாங்க. ஓபிசி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா நீங்கள் 28 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 30 ஆண்டு கொடுத்துருக்காங்க, 30 years ஓகேங்களா. நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்கள் 2 years ஐடிஐ ரேடியோ அண்டு டெலிவிஷன் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி துறையில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஓகேங்களா. நீங்கள் காலேஜில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். டிஸ்கண்டினியூ பர்சனலாக நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. எனக்கு வேலை தெரியும் ப்ரோ, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி ஐடிஐ முடிச்சிருக்கணுன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கட்டமாக ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக் இந்த கேட்டகிரிக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதே போல் 2 years ஐடிஐ முடிச்சிருக்கணும். ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ஜென்ரல் எலக்ட்ரிக் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் +2 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1121 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா சரிங்களா. இந்தியாவில் ஆல் ஓவராக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியும். அதனால் விண்ணப்பிக்காமல் மட்டும் போயிடாதீங்க, அனைவரும் விண்ணப்பிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HCRO கம்யூனிட்டி பேசிக் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக்கு தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி இருந்தாலையும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெசர்வேஷன் கொடுத்துருக்கான்றதை ஒன்று வேணால் பார்த்துருங்க. அன்ரிசர்வ்க்கு வந்து 276 வேக்கன்சியும், இடபிள்யூ கேட்டகிரி 59 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 350 வேக்கன்சியும், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 27, எஸ்டிக்கு 98 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் HCRM அதே போல் அன்ரிசர்வ்க்கு 64 வேக்கன்சியும், இடபிள்யூக்கு 16 வேக்கன்சி, ஓபிசிக்கு 82, எஸ்சிக்கு 28, எஸ்டிக்கு 21 வேக்கன்சி, டோட்டலாக 1121 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 168 இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும் ஓகேவா. நீங்கள் எந்த கம்யூனிட்டினா இருங்க, நீங்கள் 128 இருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இல்லை ப்ரோ நான் எஸ்டி மாணவனாக இருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 162 கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. இது வந்து எஸ்டி மாணவர்களுக்கு பிரிவினை 162. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 80 இருக்கணும், நார்மல் செஸ்ட்டு 80 இருக்கணும், எக்ஸ்பென்ஸு 85 இருக்கணும். அதே போல்
76 + 89. அதே போல் எஸ்டி மாணவர்கள் 76 இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 81 இருக்கணும். ஓகேங்களா? ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் இருக்குது, எல்லாருக்குமே காமனாக இருக்குது. 1600 மீட்ரு 6.5 நிமிஷத்தில் ஓடி கிடக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஃபீமேல் கேட்டகிரி 800 மீட்ரு 4 நிமிஷத்தில் ஓடி கிடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கிரவுண்டில் வைப்பாங்களா இல்லை எங்களுக்கு ரோட்டில் மைதானத்தில் வைப்பாங்களான்றது பல பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஒரு எக்வார்ட்டர்ஸை பொறுத்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய சென்டரை பொறுத்து தான் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ரன்னிங் மாறும். ஓகேவா? கிரவுண்டா இல்லை ரோட்லையான்றதை தெரிய வரும். சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்து ஷூ போட்டுன்னு ட்ரை பண்ணுங்கள். ஷூ போட்டுனா எல்லாருக்குமே பெஸ்ட்டு. கிரவுண்டில் வரவங்களுக்கு சரி, நீங்கள் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சரி. லாங் ஜம்ப்பு 3.6 மீட்டர் இன் 3 சான்ஸ் ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 9 ஃபீட் இன் 3 சான்ஸ். ஓகேவா? எல்லாருக்குமே 3 கட்டமாக கொடுக்குறாங்க. 3 கட்டமாக உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் தாராளமாக அந்த 3 சான்ஸில் உங்களுடைய 3.6 மீட்ரு 3 சான்ஸில் நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர்ஸ் இன் 3 சான்ஸ். இது ஆண்களுக்கு, இது பெண்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுடைய ஐஸ், இதுதான் மஸ்ட்டு. எல்லாம் நோட் பண்ணிக்கணும். இது ஏன் இதை மஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ஐஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. 24 மணி நேரமும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கண்களில் ஒன்று பவர் வந்து மிகவும் குறையுது. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஐ பவர் நீங்கள் செலெக்ஷனுக்கு முடிச்சிட்டாலையும் உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய பவர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. பிஃபோராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எக்ஸாம் டியூரேஷன் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும். நெகட்டிவ் மார்க்கு 0.25. சரிங்களா? குவாலிஃபைடு மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 38% நீங்கள் 100க்கு எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி மார்க்குகள் 33. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ கேண்டிடேட்டு அண்ட் இந்தியன் ஆர்மியில் கணவரால் கைவிடப்பட்டோர் அந்த மாதிரி துறைக்கு நீங்கள் 20% எடுத்தாவே போதும். இது வந்து குவாலிஃபைடு தான். உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கணிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இந்த மாதிரி துறையிலிருந்து தான் அவங்களோட கேள்வியே வரும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 100 கொஷினு 200 மார்க்கு. எனிபடி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 ஆகுது. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்: ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல், 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 4வது தான் உங்களுக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 4மே முடிஞ்சிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ், மெரிட் லிஸ்ட் எல்லாமே வரும். சரிங்களா? உங்களுடைய வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுடலாம். எனக்கு மொபைல்லே எனக்கு போட தெரியும் ப்ரோ, நானே அப்ளிகேஷன் போடுவேன், தாராளமாக போடலாம். சரிங்களா? ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஹைட்டெல்லாம் நான் எவ்வளோ இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 1600 மீட்ரு 6.5. ஓகேவா? இது மெடிக்கலு. டிலே பண்ணாதீங்க, நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குது. உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பே பண்ணிக்க முடியும். கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அக்செப்டட். ஓகேங்களா? ஐடிஐ படிக்காத மாணவர்கள் நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லுங்கள். ஏஜ் இருக்கும்போது கரெக்டாக பயன்படுத்திங்க. இது வந்து வேக்கன்சி ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு.
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து தாராளமாக வச்சுக்கலாம். சேலரி பேக்கேஜ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் விண்ணப்பிக்கூடிய நம்பர் உடனே விண்ணப்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க. இன்னும் 6 days தான் டைம் இருக்குது, ஒன்லி 6 days. அதனால் விண்ணப்பிக்கிறது மிகவும் நல்லது.